ஸோ இன்னைக்கு டைமென்ஷன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம், ரைட்? ஸோ நீங்க மிஷின் லேர்னிங் கற்றுக்க சொல்ல பார்த்துருப்பீங்க இந்த வேர்ட். பல இடங்கள்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரைட்? நீங்க வந்து மாடல் ஒரு மாடல் கிரியேட் பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு வந்து மல்டி டைமென்ஷனல் டேட்டா செட் யூஸ் பண்ணுவோம். ஆர் இப்போ எல்எல்எம்ஸ்லாம் பார்க்குறோம், ரைட்? சாட் ஜிபிடி, ஜெமினை. ஸோ இதெல்லாம் வந்து மல்டி மாடல் டேட்டால ஒர்க் ஆகும். மல்டி மொடாலிட்டினா என்ன? ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன்ஸ்ன்றது ரொம்ப கீ டேர்ம். அது புரிஞ்சா கொஞ்சம் இந்த கான்செப்ட்ஸ்லாம் இன்னும் நல்லாவே புரியும், ரைட்? ஸோ அதனால லெட்ஸ் சி வாட் டைமென்ஷன்ஸ் ஆர். ஸோ ஸோ டைமென்ஷன்ஸ் மல்டிபிள் திங்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஒன் டைமென்ஷன்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸோ அதை தான் நீங்கள் 1Dன்னு போட்டிருக்கேன், ரைட்? நீங்கள் வந்து இப்போ கார் ஓட்டுறீங்க. கார் வந்து ஒரு ஹைவேல ஓட்டுறீங்க. நீங்கள் எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ஓட்டிகிட்டே இருக்கீங்க, ரைட்? ஸோ இதுதான் சிங்கிள் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து சிங்கிள் டைமென்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ ஆர் ஜஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாவே ஒரே லைன்ல ஓட்டுறது தான். ஓகே. இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்ல ஓட்டுறது ஆப்வியஸா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ரைட்? கம்பேர்ட் டு டேக்கிங் லெஃப்ட் ஆர் ரைட் ஆர் பிரிட்ஜ் ஏறுறதுக்கு. ஸோ இந்த சிங்கிள் டைமென்ஷன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்ல ஓட்டுறதுன்னு சொல்லலாம், ரைட்? ஸோ மிஷின் லேர்னிங் வேர்ல்ட்ல சிங்கிள் டைமென்ஷனல் ஃபீச்சர்ஸும் இருக்கு, ரைட்? ஸோ நீங்க ஒரு டைம் சீரிஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ற மாதிரி இருந்தா யூனிவேரியேட் டைம் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்னன்னா ஒரே ஒரு ஃபீச்சர் தான் கொடுப்பாங்க. அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி நீங்க ப்ரெடிக்ட் பண்ணும், ரைட்? ஸோ உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ஆஃப் யுவர் டவுன் ஃபார் த லாஸ்ட் 10 டேஸ்ன்னு கொடுத்துட்டு 11th டே என்ன டெம்பரேச்சர் இருக்கும் ப்ரெடிக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க டைம் சீரிஸ் யூஸ் பண்ணுவீங்க. அது யூனிவேரியேட் டைம் சீரிஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் ஃபீச்சர் தான், டெம்பரேச்சர்ன்ற ஃபீச்சர் மட்டும் தான் யூஸ் பண்றீங்க. ஸோ இதை வந்து ஒன் டைமென்ஷனல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ டூ டைமென்ஷன்லாம் என்னன்னு பார்ப்போம். டூ டைமென்ஷன்னா இங்க அடிஷ்னலா ஒரு டைமென்ஷன் ஆட் ஆகுது. என்ன என்ன டைமென்ஷன்னு யாருக்குன்னா லைட்டா ஒரு சஜஷன் கொடுக்க முடியுமா? ஓகே. ஸோ செகண்ட் டைமென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க வந்து இதே கார் ஓட்டிட்டு இருக்கீங்க, ஒரு லெஃப்ட் ஆர் ரைட் எடுக்க போறீங்க. ஓகே. ஸோ இப்போ ஒன் டைமென்ஷன்ல இருந்து இப்போ இன்னொரு டைமென்ஷனுக்கு நீங்க டிராவல் ஆகிறீங்க, ரைட்? லெஃப்ட் ஆர் ரைட் எடுக்கிறீங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் டூ டைமென்ஷன். எம்எல் வேர்ல்ட்ல நீங்க வந்து டூ டைமென்ஷனல் டேட்டா செட் ஆப்வியஸா நீங்க பார்த்துருக்கலாம். இந்த டாய் டேட்டா செட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ரெண்டு ஆர் டூ ஃபீச்சர்ஸ் இருக்கலாம். இந்த டூ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க சம் ப்ரெடிக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டைமென்ஷன் எப்பப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ, ஒன்ல இருந்து இப்போ டூ டைமென்ஷன் ஆகுதுன்னா ப்ராப்ளமும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா ஆகுதுன்னு அர்த்தம், ரைட்? கொஞ்சம் டிஃபிகல்ட்டா ஆகுது இந்த ப்ராப்ளமும். ஓகேவா? ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்க கார் ஓட்டுன புதுசுல ஸ்ட்ரெயிட் ரோட்ல ஓட்டுறது ஈஸி, கரெக்ட்டா? ரிலேட்டிவ்லி. இப்ப இதே வந்து நீங்க லெஃப்ட் ஆர் ரைட் எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ எப்பப்பெல்லாம் டைமென்ஷன் ஆட் ஆகுதோ ப்ராப்ளமும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஆகும். அதுக்கு அந்த காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு அது திறமை இருந்தா இட்ஸ் குட், ரைட்? பிராக்டிஸ் பண்ண அந்த திறமை வரும். ஸோ நம்ம லெஃப்ட் ஆர் ரைட் ஈஸியா எடுத்துருவோம் பிராக்டிஸ் பண்ண. நான் தேர்ட் டைமென்ஷன்லாம் என்னன்னு பார்ப்போம். இதுல நீங்க வந்து லெஃப்ட் ரைட் எடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் புதுசா ஒரு டைமென்ஷன்ல என்டர் ஆறீங்க. நீங்க இதர் ஒரு டனல்குள்ள போலாம், இல்லைன்னா ஒரு ஃப்ளைஓவர் ஆர் பிரிட்ஜ் மேல ஏறலாம், ரைட்? ஸோ இதுதான் தேர்ட் டைமென்ஷன். ஸோ அகைன் எக்ஸ்ட்ரா ஒரு டைமென்ஷன் நீங்க ஆட் ஆறதுனால இன்னும் உங்க ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகுது, ரைட்? ஸோ இதனால உங்களோட அல்காரிதம் நீங்க யூஸ் பண்ண போற மாடல்ஸ்லாம் காம்ப்ளெக்ஸ் எனஃபா இருக்கணும். அதுக்கும் வந்து இவ்ளோ நீ என்ன டைமென்ஷனரா போடு, அதுல இருந்தும் நான் பேட்டர்ன் எடுக்க ஐ அம் குட். அந்த மாதிரி அல்காரிதம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்ஸ், மோஸ்டா எல்லா நியூரல் நெட்வொர்க்ஸும் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் மல்டி டைமென்ஷன். இதனால தான் மல்டி டைமென்ஷனல் டேட்டாவ அதனால ஹேண்டில் பண்ண முடியும்ன்றாங்க, ரைட்? ஸோ நீங்க காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண உங்க மாடலும் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் திஸ் காம்ப்ளெக்சிட்டி, ரைட்? ஸோ இதான் தேர்ட் டைமென்ஷன். ஃபோர்த் டைமென்ஷன்லாம் இட்ஸ் டிஃபிகல்ட் டு இமேஜின், ரைட்? எல்லாருக்கும் இந்த வீடியோ சிம்பிளா வர வைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்காக இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.